வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அயல் நாட்டு தொடர்புகள், அதாவது சங்க காலத்தில் இருந்த அயல் நாட்டு தொடர்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாடுகள் அப்படின்னு நம்ம வரையறை செய்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கு பின்னாடியும் கூட பார்த்திங்கன்னா, தமிழர்கள் ஒன்று அரசமைக்க, இல்லை வணிகம் மேற்கொள்ள, இல்லை மதம் சார்ந்து புலம்பெயர்ந்திருக்காங்க. கடல் கடந்து வாணிகம் செஞ்சோரை பதினெண் விசையத்தார் அப்படின்னு சொல்லுவோம். திசை ஆயிரவர் என்றும் அழைக்கப்பட்டனர். கொரியாவிலேருந்து தமிழ் நிலப்பெண் ஒருத்தி அரசியாக இருந்திருக்காங்க. ஜப்பான், தாய்லாந்து, கனடா, உருகுவே, கலிஃபோர்னியா, மலேசியா இந்த மாதிரி நாடுகளெல்லாம் பூர்வ குடிகளாக தமிழர்கள் இருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர் போன்ற தீவுகளில் தமிழ் பூர்வ குடிகள் இருந்திருக்காங்க. சுமேரியம், பார்சி இந்த மாதிரி மொழிகளெல்லாம் தமிழ் சொற்கள் கலந்துருக்கு. சுமார் 8500 கிலோமீட்டர் சுற்றளவு வரை தமிழும் தமிழரும் பரவி இருந்தாங்க. சுமார் 191 நாடுகளில் தமிழ் பேசப்பட இடங்கள்லாம் இருந்திருக்கு. தமிழ் மொழியானது தொடக்க காலத்திலிருந்தே உலகத்துடைய பிற தொன்மை மொழிகளுடைய மேலேயும் தாக்கம் செஞ்சுருக்கு. தமிழகத்திலேருந்து கொரியா சென்ற 3 பெண்கள் நெல் எப்படி விளைவிக்கணும், கடலில் முத்து குளிச்சு எப்படி எடுக்கிறது தொழிலெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துலேயும் சரி, அன்றிலேருந்து இன்று வரைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இடம்பெற்றிருக்காங்கன்றத ஆய்வாளர் ஒரிசா பாலு எடுத்து சொல்கிறாரு. பழங்கால தமிழர் மேற்கே கிரீஸ், ரோமபரி, எகிப்து முதலான நாடுகளையும் கிழக்கே சீனா வரை கடலோடி வியாபாரம் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனம், மெசபொட்டேமியா இந்த மாதிரி நாடுகளோட வாணிப தொடர்பும் வச்சுருந்துருக்காங்க. ஆசிய நாடுகளில் தமிழகத்தோடைய ஏலம், மிளகு, லவங்கம் இதெல்லாம் ரொம்ப தேவையாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதை கருத்தில் கொண்டு இந்த பொருட்களை பெருமளவில் ஏற்றுமதி செஞ்சு நிறைய பொருள் பழந்தமிழர் ஈட்டிருக்காங்க. முசிறி துறைமுகம் கப்பல் உள்ளே வர்றதுக்கு தேவையான ஆழம் இல்லாத ஒரு துறைமுகம். அதனாலே பார்த்திங்கன்னா யவனர்கள்லாம் பெரிய கப்பல்கள் கரைக்கு கொண்டு வராமல் அவங்க கடல்லையே நின்று இருக்கும். அப்போ தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகை தோணிகளை ஏற்றின்னு போய் அந்த கப்பலில் கொடுத்துட்டு மிளகு மூட்டைகளை கப்பலில் ஏற்றிட்டு அதுக்கு விலையாக பொன் கட்டிகளை வாங்கி வந்திருக்காங்கன்றதை யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன் கொண்டு கரியோடு பெயரும் வளங்கொழி முசிறி அப்படின்னு வர்ணர் பாடியிருக்காரு. அதாவது பொண்ணை கொண்டு அதற்கு பதிலாக மிளகு தான் இங்கே கரின்னு எழுதியிருக்காரு. ஏற்றி செல்லும் யவனர்கள், யவனர்னால் கிரேக்கர், ரோமனர் தான் அவங்க யவனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேர்த்தியாக மற்றும் பெரிய மரக்கலங்களை கப்பலை உடைய மிகுந்த வளமுடைய முசிறி துறைமுகம் அப்படின்றது தான் இதோடைய பொருள். கடலில் உண்டான முத்துக்களும் சங்கங்களையும் அறுத்து அதில் செய்யப்பட்ட வளையல்களும் கப்பல் வணிகர்கள் கொண்டு நவதானியங்களும் உப்பு இட்டு பதப்படுத்த மீன்களும் இதெல்லாம் நாவாய்களை ஏற்றிக்கொண்டு தமிழகத்து வணிகர்கள் அயல்நாட்டுக்கு சென்று அங்கே விற்று திரும்பும்போது குதிரையை வாங்கிட்டு திருப்பி வந்தாங்க அப்படின்றத முழங்கு கடல் தந்த விளக்கு கதிர் முத்தம் 1000 போழ்ந்து அறுத்து கண்ணோர் லங்குவலை பரதவர் தந்த பல்வேறு கூலம் என்னும் மாங்கொடி மருதரின் மதுரை காஞ்சின் வரிகள் நமக்கு புலப்படுத்துது. யவனர் நல்ல மரக்கலங்களை கொண்டு குளிர்ச்சி பொருந்திய நறுமணம் மிகுந்த மதுவை பிரகாசமான வளையல்கள் அணிந்த இளம் பெண்கள் பொன்னால் செய்யப்பட்ட கிண்ணங்களில் ஊற்றித்தர அதனை நாள்தோறுமே பாண்டிய மன்னன் பருகி மகிழ்ந்தான். இந்த தகவலை யவனர் நன்கலம் தந்த தன்கமிழ் தேரல் பொன்செய் புனை கலந்து ஏந்தினாலும் ஒன்தோடி மகளிர் மடுப்ப மகிழ் சிறந்து ஆங்கு இனிது ஒழுகுமதி ஓங்குவாள் மாற என புறநாற்று பாடல் சொல்லுது. போரில் வென்ற நெடுஞ்செழியனுடைய ஆடம்பர வாழ்க்கையும் வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட விஷயத்தையும் இந்த பாடல் விளக்குது. இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாம் தமிழ் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் உலகத்தில் பல நாடுகளில் தமிழும் மேம்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் சிறந்த குடிமகளை அவங்க அங்கே விளங்குறதுக்கும் பண்டைய வணிக தொடர்பும் அவர்கள் கை கொண்ட வணிக ஆரம்பம் தான் கடல் கடந்து பயணித்த அறிவாற்றலும் மன தூய்மையும் தான் காரணம். அதனால தான் இன்றைக்கி தொழில்நுட்ப புரட்சியிலையும் அவங்களுடைய பங்கு மகத்தானதாக உள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த செய்திகள்லாம் நமக்கு சங்க இலக்கியங்கள் மூலமாக தெரியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.